டெல்லியில் IAS பயிற்சி மையத்தில் தண்ணீர் புகுந்ததில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. ராஜேந்தர் நகரில் உள்ள ஆக்கிரமிப்பு கட்டடங்களை பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், டெல்லி மாநகராட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் தற்பொழுது அகற்றப்படுகின்ற காட்சிகளை பார்க்க முடிகிறது. என்ன நிலவரம்? டெல்லியில் 3 IAS படிக்கக்கூடிய மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம் தற்போது சாலையில் மட்டுமல்ல மக்களவையிலும் இந்த பிரச்சனை எதிரொலித்து வருகிறது. ஒருபுறம் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி வரக்கூடிய அதே வேளையில் மக்களவையிலும் இந்த விவகாரம் எதிரொலித்திருக்கிறது. சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தொடங்கி காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த உறுப்பினர் சசி தரூர், அதுபோல பாஜகவுடைய உறுப்பினர் பன்சூரி சிவராஜ் என பல்வேறு முக்கிய நபர்கள் இந்த விவகாரத்தை மக்களவையில் எழுப்பி பேசி வருகிறார்கள். தற்போது கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் டெல்லி மாநகராட்சி ஆக்கிரமிப்பு முதற்கட்டமாக இந்த பழைய ராஜேந்தர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், வடிகால் அமைப்புகளுக்கு மேல் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடியுது. பூங்குழலி 2 பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக ஒவ்வொரு IAS அகாடமியுடைய அந்த வாசலில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் கலவை பூசிய தளங்களை பெயர்த்தி எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொள்கிறார்கள். ஏனென்றால் இருபுறங்களிலும் சாலையுடைய இருபுறங்களிலும் வடிகால் அமைப்புக்கு மேலாக இந்த சிமெண்ட் கலவை பூசிய தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால்தான் மழைநீர், பொதுவாக மழை காலங்களில் மழைநீர் வடிந்தோட முடியாமல் பல்வேறு சிரமங்கள் சந்திக்க வருவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் மாநகராட்சி அதிகாரிகள் முதற்கட்டமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்களவையை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் பல்வேறு மிக முக்கியமான அம்சங்களை உறுப்பினர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். பொங்குள்ளி சசி தரூர், காங்கிரஸ் கட்சியுடைய மக்களவை உறுப்பினர் சசி தரூர் மாநகராட்சியுடைய நிர்வாக சீர்கேடே காரணம் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் ஜூலை 9ஆம் தேதி வடிகால் அமைப்பிற்கு மாநகராட்சி அனுமதி வழங்கியுள்ள நிலையில் எப்படி இந்த துயர சம்பவம் நடைபெற்றது என்றும், வடிகால் அமைப்பு சரியில்லாத காரணத்தினால்தான் மழைநீர் உட்புகுந்து இந்த 3 மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் சசி தரூர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அகிலேஷ் யாதவ் பேசும்பொழுது இந்த விவகாரத்தில் அலட்சியமாக கவனக்குறைவாக இருந்து செயல்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அகிலேஷ் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பன்சூரி சிவராஜ், பாஜகவுடைய புதுடில்லி மக்களவை உறுப்பினர், IAS பயிற்சி மாணவர்கள் உயிரிழப்பு விவகாரத்தை மக்களவையில் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் டெல்லி மக்களவை இந்த சம்பவத்திற்கு டெல்லி அரசை காரணம் என்றும், அவருடைய கவனக்குறைவு மற்றும் அலட்சிய போக்கிய காரணம் என்றும், ஆம் ஆத்மி அரசு, டெல்லியில் ஆளக்கூடிய ஆம் ஆத்மி அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகமும் ஆம் ஆத்மியுடைய கட்சியின் அவருடைய நிர்வாகம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இந்த 3 மாணவர்களுடைய உயிரிழப்பிற்கு ஆம் ஆத்மி கட்சியை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பாஜகவுடைய உறுப்பினர் பன்சூரி சிவராஜ் மக்களவையில் பேசினார். தற்போதைய நிலையில் முதற்கட்டமாக டெல்லி மாநகராட்சி இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறது. 7 பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. உயிரிழந்த மாணாக்கரின் உடல் ஒப்படைப்பு தொடர்பாக என்ன தகவல் வந்திருக்கிறது ஸ்டாலின்? பூங்குழலி, ஒரு மாணவருடைய உடல், கேரளாவை சேர்ந்த மாணவருடைய உடற்கூறாய்வு முடிக்கப்பட்டு அவருடைய உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 மாணவிகள், இந்த உத்தரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த 2 மாணவிகளுடைய உடல் தற்போது உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஒரு மாணவருடைய உடல் மட்டும் தற்போது அவருடைய உறவினர்களிடம், கேரளாவை சேர்ந்த மாணவருடைய உடல் மட்டும் அவருடைய உறவினர்களுடன் உடற்கூறாய்வு முடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி ஸ்டாலின். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.